Hello grade 9 students. Today we are going to start unit 9 in your Pupils book. Now let's go and take a look at the topic, shall we? The greatest wealth. நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து. வெல்த் என்ற நேரம் உங்களுக்கு நிறைய எண்ணங்கள் வரும். வெல்த் என்றா நீங்கள் நினைக்கலாம் நிறைய பணம் இருக்கிறது, நிறைய வீடு இருக்கிறது, நிறைய சொத்து பத்து இருக்கிறது, நகை தங்கம் இருக்கிறது. அதை நீங்கள் கூட மிகப்பெரிய சொத்தாக நினைக்கலாம். ஆனால் உண்மையிலேயே உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய வெல்த், அதாவது சொத்து என்னன்னு நாங்கள் இன்றைக்கி படிக்க போகிறோம். What you will learn: Conditional sentences type 1 and 2, writing instructions, affixes, prefixes and suffixes, how to describe a picture. Activity 1. Once there was a kind and generous king. முன்னொரு காலத்தில் ஒரு ரொம்பவே கருணையான ஒரு கொடைவள்ளல் எண்ணம் மிகுந்த ஒரு மன்னர் இருந்தாராம். He looked after his people well. அவரோட பிரஜைகளை நல்லா பார்த்து கொண்டாராம். His people in return loved him and worked hard to build the country. மன்னர் தங்களை பார்த்து கொண்டனால மக்கள் அதுக்கு பதிலாக என்ன செஞ்சிருக்காங்க? அவங்களும் கடினமாக உழைத்து நாட்டை கட்டி எழுப்பியிருக்காங்க. Their country was very prosperous. அவங்களோட நாடு நல்ல செல்வ செழிப்பு மிகுந்த நாடாக இருந்திருக்கு. இப்போ நாங்கள் இதில் படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மன்னரை பற்றி எல்லாரும் எப்படியெல்லாம் புகழ்றாங்கண்டு. லாங் லிவ் த கிங். மன்னர் நீடூழி வாழ வேண்டும். Our king is very just and honest. எங்கட மன்னர் ரொம்பவே நேர்மையானவர், அதே நேரம் அவர் ஜஸ்ட் அண்டா நீதிவான். I like him a lot. எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். So do I. So do I என்றனா எனக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும் என்றதான் சுருக்கமாக சொல்றாங்க. We are lucky to have such a great king. எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மன்னர் கிடைச்சது ரொம்பவே எங்கட அதிர்ஷ்டம் என்று சொல்றாங்க. Of course we are. Of course we are என்றா இங்க என்ன அர்த்தம்? நிச்சயமாக நாங்கள் ரொம்பவே லக்கி என்று அவங்க சுருக்கமாக சொல்றாங்க. Unfortunately, as time passed, the king became lazy. Unfortunately, துரதிர்ஷ்டவசமா காலம் செல்ல செல்ல அந்த மன்னர் ரொம்பவே ஒரு சோம்பேறியாக மாறிட்டார். இப்போ இதில் உங்களுக்கு விளங்கியிருக்கும் as time passed, இது non-defining clause ஒன்றுங்களை கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு மேலதிகமாக ஒரு டீட்டெயில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதனால தான் எங்களுக்கு அங்கே கமாஸ் இருக்கு. He ate a lot of unhealthy food and wasted his time on trivial things. அவர் ரொம்பவே தேவையில்லாத ஆரோக்கியம் இல்லாத உணவெல்லாம் சாப்பிட்டு சின்ன சின்ன விஷயங்கள்ல அவர் கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சிட்டாரு. He hated doing routine exercises usually expected of kings. மன்னர்கிட்ட இருந்து நாங்கள் பொதுவாக எதிர்பார்க்குற அந்த உடல் பயிற்சி, அந்த உடல் திடம், அதை எல்லாத்தையும் அவர் உடல் பயிற்சி ரெகுலராக செய்யாமல், ரொட்டீன் எக்ஸசைஸ் தான் தொடர்ச்சியாக செய்கிறது, அதை செய்யாமல் விட்டனால அவர் அப்படியே இருக்க ஆரம்பிச்சிட்டார். Soon he became overweight and fell sick often. ரொம்பவே ஆரோக்கியம் இல்லாத உணவை சாப்பிட்டு உடற்பயிற்சியும் செய்யாதனால அவருக்கு எடை கூடி அவருக்கு என்ன நடந்திருக்கு? அடிக்கடி அவருக்கு சுகம் இல்லாமல் போக ஆரம்பிச்சிருக்கு. The king, who had once been active and energetic, was now lethargic and unhappy. முன்னொரு காலத்தில் ரொம்பவே சுறுசுறுப்பாக சந்தோஷமாக இருந்த மன்னர் இப்போ ரொம்பவே சோர்வாகவும் கவலையாகவும் மாறிட்டாரு. இப்போ கிங்கை பற்றி எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? Oh, it's so hard to walk. I feel really tired, says the king. நடக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கு, எனக்கு ரொம்பவே களைப்பாக இருக்குன்னு சொல்கிறார். அப்போ முதல் பிரஜை என்ன சொல்கிறார்? It looks like our king has become a real lazy bones. இப்போ என்ன நடந்திருக்கண்டா, எங்கட மன்னர் ரொம்பவே ஒரு சோம்பேறியாக மாறிட்டாருன்னு பிரஜை ஒருத்தர் சொல்கிறார். இன்னொருத்தர் சொல்கிறார், I am worried about his majesty's health. நான் மன்னரோட ஆரோக்கியத்தை நினைச்சு எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. இந்த லேடி என்ன சொல்றாங்க? So am I. எனக்கும் கவலையாக இருக்கு.
Doesn't he listen to anybody? அவர் யார் பேச்சையுமே கேட்கறது இல்லையா? No, he doesn't. அவர் யாரோட பேச்சையுமே அவர் கேட்கறது இல்லை. இப்படி சுருக்கமான பதிலும் அவங்க கொடுக்கறாங்க. One day, ஒரு நாள் என்ன நடந்தது? ஒருத்தர் வாரார். Your Majesty, a wise man has come to our country. Wise man. எங்கடா நாட்டுக்கு ஒரு ஞானி ஒருத்தர் வந்திருக்கார். முனிவர் மாதிரி ஒருத்தர் வந்திருக்கார். He claims he can cure any sickness. அவர் சொல்றார் அவரால் எந்த விதமான நோயையும் அவரால் குணப்படுத்த முடியும். That's good news. மன்னர் என்ன சொல்றார்? அது ஒரு நல்ல செய்தி. Ask him to come to the palace. அவரை என்ற மாளிகைக்கு வர சொல்லுங்க. அப்ப மன்னரோட அமைச்சர் போய் அந்த முனிவரோட பேசுறார். Can you please come to the palace to see our king who's not well? மாளிகைக்கு வந்து எங்கட மன்னர் கொஞ்சம் சுகம் இல்லாம இருக்கிறார், அவரை நீங்க பார்க்க முடியுமா? I'm sorry, I can't. மன்னிச்சு கொள்ளுங்க, என்னால வர முடியாது. I can't என்ற ஒரு சுருக்கமாக பதில் சொல்றார். If the king comes to me, I'll cure him. மன்னர் எனக்கிட்ட வந்தாருன்னா நான் அவருக்கு சுகப்படுத்துவேன். But you have to make sure that he walks all the way here. Otherwise, my treatments won't work. ஆனா நீங்க என்ன ஒன்று செய்யணும், அவர் என்ன பார்க்க நடந்துதான் வரணும். ரதத்திலேயோ தேர்லேயோ பவனி வரக்கூடாது. அவர் நடந்து வந்தாதான், நடந்து வராட்டி என்ற ட்ரீட்மெண்ட் வந்து வேலை செய்யாதுன்னு முனிவர் சொல்றார். Next day, the king visited the wise man. It was a long walk to the wise man's house. அடுத்த நாள் மன்னர் போய் இந்த முனிவரை சந்திச்சிருக்கார். நிறைய தூரம் நடந்து போய் சந்திச்சிருக்கார். மன்னர் என்ன சொல்றார்? Can you cure me? என்ன உங்களால சுகப்படுத்த முடியுமா? Yes, I can. என்னால முடியும். But I need to find a rare herb to prepare the cure for you. ஆனா எனக்கு ஒரு ரொம்பவே அரிதான ஒரு மூலிகை தேவை, உங்களோட இந்த சுகமில்லாததை வந்து நான் இல்லாமாக்குறதுக்கு. Could you please come tomorrow? நீங்க நாளைக்கு வாரீங்களா? Do you want me to walk all this way again? மன்னர் வந்து ரொம்பவே பாய்ந்து கொண்டு, மறுபடியும் நான் இவ்வளவு தூரம் நடந்து உங்களை பார்க்க வரணுமான்னு கேட்கிறார். Yes, don't worry. ஆமா, ஆனா நீங்க கவலைப்பட வேணாம். My medicine will soon make you better. நான் கொடுக்க போற மருந்து உங்களை வந்து ரொம்பவே குயிக்கா நீங்க வந்து குணமாயிருவீங்க. One other thing, your majesty. அப்படின்னு அவர் யோசிக்கிறார். One other thing, your majesty. You have to eat more fruit and vegetables and cut down on sugar. இன்னொரு விஷயம், நீங்க வந்து அதிகமா பழங்களும் மரக்கறி வகைகளும் சாப்பிட்டு சீனி வகைகளை குறைச்சு கொள்ளணும். It will speed up your recovery. நீங்க குணமாகிறத இது இந்த டயட்டையும் நீங்க மெயின்டைன் பண்ணினீங்கன்னா அதை நீங்க ரொம்பவே சீக்கிரமா குணமாயிருவீங்க. For 30 days, the wise man made the king walk from the palace to his hut, saying on each day that he had not yet found the herb for the cure. 30 நாள் மன்னரை இப்படி நடக்க வச்சிருக்கார். ஒவ்வொரு நாளும் மன்னர் போவார். அவர், ஐயோ இன்னும் நான் மூலிகையை கண்டுபிடிக்கல, நீங்க நாளைக்கு வாங்க, இப்படி நாளைக்கு வாங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்லி 30 நாள் மன்னரை நடக்க வச்சுட்டார். Gradually, with all the exercise, the king began to lose weight and feel better. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உடற்பயிற்சி மூலமா, நடக்கிறது ரொம்பவே நல்ல உடற்பயிற்சி இல்லையா, நடக்கிறனால மன்னர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நிறைய அவர் போட்டிருந்த எக்ஸ்ட்ரா வெயிட் எல்லாத்தையும் அவர் கொஞ்சம் கொஞ்சமா இல்லாமாக்கிட்டு அவர் வந்து ஆரோக்கியமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கார். On the 31st day, 31ஆம் நாள் என்ன நடந்திருக்கு? Are you feeling any better now, your majesty? asks the wise man. உங்களுக்கு நல்லா பெட்டரா ஃபீல் பண்றீங்களான்னு wise man கேட்கிறார். கிங் என்ன சொல்றார்? Yes, I am. நிச்சயமாக. I've lost a lot of weight and I can move easily now. நான் நிறைய எடையை இழந்து நான் வந்து இப்ப ரொம்பவே இலகுவாக என்னால நடக்க முடியுது. Your majesty, your unhealthy lifestyle made you ill and unhappy. உங்களோட ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறைதான் உங்களுக்கு நோயையும் கவலையையும் கொடுத்தது. All your riches will be useless if you are not healthy. உங்களோட வளம் எல்லாம், சொத்தெல்லாம் ஒரு பிரயோசனமும் இல்லை
நீங்க வந்து ஆரோக்கியமாக இல்லாட்டி. அதற்கு மன்னர் என்ன சொல்றார்? எஸ் இன்டீட், நிச்சயமாக. The greatest wealth is health. அப்ப எங்கட மிகப்பெரிய சொத்து எது? எங்கட ஆரோக்கியமான உடல் தான். Thank you for making me realize it. என்ன இதை உணர வச்சதுக்கு நன்றி. முனிவர் வந்து ஆரம்பத்திலேயே நீங்க நடக்கணும்னு சொல்லியிருந்தா மன்னர் நடந்திருக்க மாட்டார். ஆனா இப்படி ஒரு சின்ன ஒரு ட்ரிக் கொண்டு செஞ்சனால மன்னர் வந்து அதை விளங்கி அதை அவர் அறியாமலே அவர் வந்து சரியா செஞ்சிருக்கிறார். இப்ப இதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எங்களோட மிகப்பெரிய சொத்து காசோ பணமோ சொத்து பத்தோ கிடையாது, நகைகளோ கிடையாது, எங்களோட ஆரோக்கியம் தான். Number the sentences in the correct order to form the story. சரியான ஆர்டர்ல நாங்க இப்ப ஸ்டோரியை எழுதணும். அதற்கு முதல்ல நாங்க வசனங்களை வாசிச்சு பார்ப்போம். Once upon a time there was a kind-hearted king. முன்னொரு காலத்துல ரொம்பவே கருணையுள்ள ஒரு மன்னர் இருந்தாராம். He ruled his country justly and his countrymen loved him. அவர் வந்து நாட்டை ரொம்பவே நல்லா ஆட்சி செஞ்சிருக்கிறார். பிரஜைகளும் அவருக்கு மேல ரொம்பவே அன்பு வச்சிருக்காங்க. One day the king heard that a wise man who could cure any illness had come to his country. ஒரு நாள் எல்லா விதமான நோய்களையும் குணமாக்கக்கூடிய ஒரு ஞானி அல்லது முனிவர் வந்திருக்கிறார் என்று மன்னர் வந்து கேள்விப்பட்டிருக்கிறார். The king asked his chief minister to bring the wise man to the palace. அப்ப மன்னர் என்ன கேட்டிருக்கிறார்? அவரோட அமைச்சர்கிட்ட, தலைமை அமைச்சர்கிட்ட அந்த ஞானிய எங்கட மாளிகைக்கு கூட்டிட்டு வாங்க. Gradually the king became lazy and neglected his duties, spending most of his time eating and sleeping. கொஞ்சம் கொஞ்சமா மன்னர் வந்து சோம்பேறியாகி அவரோட பொறுப்பெல்லாத்தையும் வந்து கணக்கெடுக்காம இருந்து எல்லா நேரமும் சாப்பிட்டு கொண்டும் இல்லாட்டி தூங்கி கொண்டுமே இருந்திருக்கிறார். The wise man refused to come to the palace and said he would cure the king only if the king visited him. ஞானி சொல்லியிருக்கார், நான் வரமாட்டேன், நீங்க எந்த இடத்துக்கு வந்தாதான் நான் உங்களை குணப்படுத்துவேன். The wise man asked the king to come back on the following day, saying that he had to find a rare herb for the cure. முனிவர் சொல்லியிருக்கார், நீங்க நாளைக்கு வாங்க, அப்பதான் நான் உங்களுக்கு இந்த மூலிகையை கண்டுபிடிச்சு வச்சு உங்களுக்கான மருந்தை நான் உங்களுக்கு தாரேன். For 30 days the wise man gave the same excuse and made the king walk back and forth from the palace to his hut. Back and forth. 30 நாளும் இந்த ஒரே எக்ஸ்கியூஸை சொல்லி மன்னரை வந்து அவரோட மாளிகைக்கும் முனிவரோட வீட்டிலேருந்து மாளிகை கண்டு ரொம்பவே மன்னரை நடக்க வச்சிருக்கிறார். As a result, he became overweight and sick. ஆகையால் அவர் வந்து ரொம்பவே எடை கூடி வந்து அவர் ரொம்பவே சுகமில்லாம போயிருக்கிறார். As a result of the long walk, the king lost his excess weight and began to feel better. அந்த நீண்ட நடை பயிற்சியில அவர் என்ன கிடைச்சிருக்கு பலனா? அவருக்கு மேலதிகமா போட்டிருந்த அந்த வெயிட் எல்லாத்தையும் அவர் குறைச்சு அவர் வந்து நல்லா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறார். Upon hearing this, the king decided to meet the wise man. அப்ப இதை கேட்ட பிறகு அந்த மன்னர் வந்து அந்த ஞானிய போய் சந்திக்க முடிவெடுத்தார். The king thanked the wise man for helping him to realize the value of good health. மன்னர் வந்து இதுதான் கடைசி வசனம். அப்போ முதலாவதும் கடைசியும் உங்களுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. முனிவருக்கு நன்றி சொல்லி உடல் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியம்ன்றதை அவர் வந்து விளங்கப்படுத்தினதுக்கு நன்றி என்று சொல்லியிருக்கிறார். Now let's rearrange the sentences. He ruled his country justly and his countrymen loved him. Second one. Then what can be the third answer? The third one would be, gradually the king became lazy and neglected his duties, spending most of his time eating and sleeping. அப்படியே தூங்க தொடங்கியிருக்கிறார். அதற்கு பிறகு எது ஆன்சரா இருக்கும்? நாலாவதா? அப்படி செய்தனால அவருக்கு நடந்த விளைவு என்ன? As a result, he became overweight and sick. நிறை கூடி அவர் சுகமில்லாம போயிருக்கு. Then the fifth one can be, one day the king heard that a wise man
who could cure any illness had come to his country. Then what happens? Then the king asked his chief minister to bring the wise man to the palace. The seventh one can be the wise man refused to come to the palace. மன்னர் கூப்பிட்ட பிறகு அவர் வர மறுத்திருக்கிறார். And said he would cure the king only if the king visited him. Then the eighth one can be, upon hearing this, the king decided to meet the wise man. Then the wise man asked the king to come back on the following day, saying that he had to find a rare herb for the cure. And then for 30 days, the wise man gave the same excuse and made the king walk back and forth from the palace to his hut. As a result of the long walk, the king lost his excess weight and began to feel better. Finally, the king thanked the wise man for helping him to realize the value of good health. இப்படி நீங்க என்னோட சேர்ந்து இந்த சென்டென்சஸ் எல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். Activity 2. Find utterances taken from the picture story that are used to convey the given ideas. Utterances. அப்போ ஷார்ட்டாக அவங்க ரிப்ளை கொடுத்தாங்க தானே இந்த கதையில், அதைத்தான் இப்போ நாங்கள் தேடி எழுதணும். I also like him, so do I. எனக்கும் அவரை பிடிக்கும். I'm also worried about His Majesty's health. I'm worried about His Majesty's health, so am I. So am I மூலமா அவங்க என்ன சொல்ல வராங்க? நானும் கவலைப்படுறேன். Of course we are lucky to have such a great king. Of course we are lucky to have such a great king. முதலாவதா we are lucky to have such a great king. Of course we are. அப்போ of course we are என்றதான் இங்கே சுருக்கமான அந்த பதில். I'm sorry, I can't come to the palace. அப்படி என்று முனிவர் சொன்னார். ஸோ அதில் சுருக்கமாக சொன்னது I'm sorry, I can't. Yes, I can cure you. என்னால் உங்களை குணப்படுத்த முடியும். Yes, I can. Yes, I'm feeling better now. Yes, I am. என்றுதான் மன்னர் சுருக்கமாக பதில் கொடுத்தார். ஸோ சுருக்கமான பதில் கொடுத்தா அதில் உண்மையாலுமே அவங்களோட முழு அர்த்தம் என்னன்றதை நீங்கள் கதை வாசிக்கிற நேரம் நீங்கள் விளங்கி கொள்ளணும். Activity 3. This is a telephone conversation between Pawan and his uncle who is in Dubai. இது பவானுக்கும் அவரோட மாமாக்கும் இடைப்பெற்ற ஒரு தொலைபேசி உரையாடல். Complete it using the utterances in the box and practice it in pairs. பாக்ஸில் எங்களுக்கு என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் போட்டு ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. முதலாவதாக நாங்கள் இந்த கான்வர்சேஷனை இப்படி வாசித்து பார்ப்போம். ஹலோ பவன், திஸ் இஸ் அங்கிள் ரவி. வணக்கம் பவன், நான் அங்கிள் ரவி கதைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். ஐம் ஃபைன், தேங்க்ஸ். நான் நல்லா இருக்கேன், நன்றி. ஹவுஸ் எவ்ரிபடி? எல்லாரும் எப்படி இருக்காங்க? பவன், இஸ் கிராண்ட்பா அட் ஹோம்? பவன், தாத்தா அல்லது பாட்டா வீட்டிலையா இருக்கிறார்? கேன் ஐ ஸ்பீக் டு ஹிம் ப்ளீஸ்? அவரோட நான் கதைக்க முடியுமா? நோ, இட்ஸ் ஓகே. ஹவ் இஸ் ஹி? இல்லை பரவாயில்ல, அவர் எப்படி இருக்கிறார்? ஐ ஹோப் ஹீ இஸ் இன் குட் ஹெல்த் அண்டு கொஷன் மார்க். ஏன்னா அவர் கேள்வியாக தான் அந்த தொனியில் கேட்குறார். அவர் நல்லா தானே இருக்கிறார் என்று கேட்குறார். குட். ஹீ நீட்ஸ் எக்ஸசைசஸ் அஸ் வெல். நல்லது, அவருக்கு உடற்பயிற்சியும் தேவை. பவன், why don't you encourage him to take a short walk in the evenings? நீங்கள் ஏன் அவரை மாலை வேளைகளில் சின்னதாக ஒரு நடைப்பயிற்சி செய்கிறதுக்கு அவரை உற்சாகப்படுத்தக்கூடாது? Perhaps you can
accompany him. ஏன் நீங்க கூட அவரோட சேர்ந்து நடக்கலாம். Thanks son. Say hello to everybody for me and tell grandpa that I called. எல்லாருக்கும் நான் ஹாய் சொன்னேன், ஹலோ சொன்னேன் என்று சொல்லுங்க. அதே நேரம் தாத்தா கிட்ட வந்து நான் ஃபோன் பண்ணனதா சொல்லுங்க. I'll call him again tomorrow if I have time. எனக்கு நேரம் இருந்தா நான் அவருக்கு நாளைக்கு கட்டாயம் ஃபோன் பண்றேன். Bye. Now let's go and check the utterances. We are all fine, thanks. நாங்க எல்லாரும் சுகமாக இருக்கிறோம், நன்றி. We are. Hi uncle, how are you? Hi mama, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. Yes, he is fine. அவர் நல்லா இருக்கிறார். He takes his medicine regularly and is very careful with his diet. அவர் தொடர்ந்து அவரோட மருந்து எல்லாத்தையும் எடுக்கிறார். அதே நேரம் சாப்பாட்டுலையும் ரொம்ப கவனமாக தான் இருக்கிறார். I'll tell him uncle Ravi. Bye. அவருக்கு சொல்றேன் மாமா பாய் என்று சொல்லி ஃபோனை வைக்கிறார். Grandpa is taking a nap. Grandpa வந்து தூங்கி கொண்டிருக்கிறார். Shall I wake him up? அவரை நான் போய் எழுப்பவா? Sure, that be fun. நிச்சயமா, அது கேட்கவே நல்ல ஃபன்னா இருக்கு. Now we need to fill in the blanks. Hello Pawan, this is Uncle Ravi. Hello சொன்னா நாங்களும் பதிலுக்கு hello இல்லாட்டி ஹாய் சொல்லுவோம். So hi uncle, how are you? I'm fine, thanks. How's everybody? எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு கேட்டா நாங்க என்ன பதில் சொல்லுவோம்? We are all fine. Thanks. Pawan, is grandpa at home? அவர் வீட்டில் இருக்கிறாரா? Can I speak to him? இதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கிறார் Pawan? Grandpa is taking a nap. நான் அவரை எழுப்பவான்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தார். Shall I? Wake him up. No, it's okay. How is he? I hope he's in good health. Yes, he is fine. He takes his medicine regularly. அதை தொடர்ந்து நீங்க எழுதி முடிச்சிங்கன்னா சரி. Good. He needs exercises as well. Pawan, why don't you encourage him to take a short walk in the evenings? Perhaps you can accompany him. Sure. நிச்சயமாக. That would be fun. That would be என்றதுல சுருக்கம் தான் இது. Thanks son. Say hello to everybody for me and tell grandpa that I called. I'll call him again tomorrow if I have time. I'll tell him. I'll tell him, Uncle Ravi. Bye, says Pawan. பாய் சொல்லி அவர் வந்து எக்ஸ்க்ளமேஷன் மார்க் இருந்தது. ஸோ நீங்கள் சரியான நிறுத்தற்குறியீடை எழுதணும். இப்போ அட்டரன்சஸை நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு போகலாம். Activity 4. Read the given utterances and do activity 3 in the workbook unit 9. இந்த workbookல செய்ய வேண்டிய ஆக்டிவிட்டி நாங்கள் இந்த utterances-ஐ வாசித்து பார்ப்போம். If we do regular exercises, we will be healthy. தொடர்ச்சியாக நாங்கள் உடற்பயிற்சி செய்தால் எங்களோட உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். If it rains, we will get wet. மழை பெய்தால் நாங்கள் நனைஞ்சு போவோம். If you drink a lot of milk, you will have strong bones and teeth.
நிறைய பால் குடிச்சா வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குமா? நல்ல உறுதியான எலும்பும் உங்களுக்கு பற்களும் இருக்கும். If you eat a lot of sweets, you will become overweight. நீங்க நிறைய இனிப்பு வகைகளை சாப்பிட்டா நீங்க வந்து உடல் பருமன் அதிகரிச்சு விடும். If you get wet, you will catch a cold. நீங்க நனைஞ்சா உங்களுக்கு தடிமன் வரும். If I go to the pharmacy, I will buy a roll of bandage. நான் ஃபார்மசிக்கு போனா ஒரு பேண்டேஜ் ரோல் வந்து நான் வாங்குவேன். இப்போ இது வந்து என்ன மாதிரியான சென்டென்ஸ்? இப்போ நாங்க பார்ப்போம். Learning point, conditional sentences type 1. Conditional sentences. Condition, result. Conditional sentences என்றா என்ன? அதுல 3 டைப்ஸ் இருக்கு. நாங்க இன்னைக்கு 2 டைப் தான் படிக்க போறோம். அதுல டைப் 1 conditional sentences என்னன்னு பார்ப்போம். Type 1 conditional sentences are used to refer to actions that are likely to happen, realistic situations. அதாவது என்ன மாதிரியான செயல்கள் எல்லாம் நிஜ வாழ்க்கையில நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கோ அதற்கு தான் நாங்க வந்து டைப் 1 conditional sentences பாவிப்போம். The result will happen only if the condition is fulfilled. அந்த விளைவு எப்படி நடக்கும்? அந்த நிபந்தனை முழுக்க வந்து நிறைவேற்றப்பட்டாதான் அந்த விளைவு நடக்கும். Form if clause condition, அதாவது டைப் 1ல வந்து if clauseம் ரிசல்ட் clauseம் அல்லது மெயின் clauseம் வந்து என்ன டென்ஸ்ல இருக்கணும் இப்ப பார்ப்போம். if clause condition வந்து if plus simple present tense, result clause எப்படி இருக்கணும்? simple future tense. இப்போ நாங்க உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை எடுத்து பார்ப்போம். if I go to the pharmacy, go to the, go, simple present. go to the pharmacy, நான் pharmacyக்கு போனால் I will buy a roll of bandage, will buy. இப்போ இது வந்து உங்களுக்கு simple future காட்டுது. If the if clause comes first, you should use a comma to separate the two clauses. If முதலாவதா வந்துச்சண்டா நீங்க வந்து if I go to the pharmacy, comma, I will buy a roll of bandage. ஆனா மெயின் clause முதலாவதா வந்தா அல்லது ரிசல்ட் clause முதலாவதா வந்தா நீங்க வந்து comma எழுத தேவையில்லை. The main clause can come before the if clause. அப்படி மாறியும் வரலாம். உதாரணத்துக்கு I'll buy a roll of bandage if I go to the pharmacy. அப்படி என்றும் நீங்க எழுதலாம். When this happens, we do not use a comma to separate the two clauses. I will buy a roll of bandage if I go to the pharmacy. அதுல உங்களுக்கு எந்த comma எதுவும் இல்லை. ஆனா அதே கண்டிஷன் தான். இப்போ வந்து இதுதான் ரிசல்ட் clause, இதுதான் if clause. அப்போ டென்சஸ் வந்து அதற்கேற்ற மாதிரி இருக்கணும். அப்போ டைப் 1ல நாங்கள் என்ன பார்த்துருக்கோம்? அது ரியலிஸ்டிக் சிச்சுவேஷன். அந்த நிபந்தனை வந்து நிறைவேற்றப்பட்டால் கட்டாயம் அந்த விளைவு நடக்கும். அப்புறம் வந்து கட்டாயம் ஃபார்மசிக்கு போனால் அந்த நிபந்தனை வந்து நிறைவேற்றப்பட்டால் அவர் கட்டாயம் பேண்டேஜ் வாங்குவார். அதே நேரம் if clause முதலாவதாக வந்தால் நாங்கள் கமாவும் எழுதணும். Activity 5. Refer to the table and build conditional sentences. Make the necessary punctuation and capitalization changes. தேவையான இடத்துல நிறுத்தற்குறியீடும் கேபிட்டல் லெட்டர்ஸும் நாங்கள் பாவிக்க போகிறோம். முதலாவதா நாங்கள் இப்போ இதை ஜாயின் பண்ணி பார்ப்போம். ஜாயின் பண்ணி பார்த்துட்டு இதை நாங்கள் எழுதுவோம். I find your book. If I find your book, நான் உங்களோட புத்தகத்தை தேடி கண்டுபிடிச்சேன்டா I will bring it to you. அது ஒரு வசனமா இருக்கலாம். If I visit Trincomalee, I will bathe at the hot water springs. இப்போ முதலாவதா நாங்க அந்த வசனத்தை எழுதி பார்ப்போம். If I go to Trincomalee, I will
bathe at the hot water springs. If I find your book, comma, I will bring it to you. If it doesn't rain today, I will water the plants. மழை பெய்யாட்டி நான் தாவரங்களுக்கு தண்ணீர் ஊற்றுவேன். If Ruvani comes to school today, the teacher will give her a role in the play. Ruvani பாடசாலைக்கு இன்னைக்கு வந்தா ஆசிரியர் வந்து the teacher will give her a role in the play. நாடகத்துல அவங்களுக்கு ஒரு கதாபாத்திரம் ஒன்று கொடுப்பாங்க. Last one. If our team wins the match today, they will be the champions. If it rains today, they will call off the match. இப்படி நீங்க மற்ற ரெண்டு சென்டென்ஸையும் இதே மாதிரி நீங்க எழுதணும். Activity 6. Use your own ideas and complete these clauses to form conditional sentences. இப்போ டைப் 1க்கு தான் நாங்களா எழுத போறோம். If I am hungry, எனக்கு பசிச்சா நான் என்ன செய்வேன்? I will eat the bun. நான் பன் சாப்பிடுவேன். If my friend Ram visits me, என் நண்பன் ராம் வந்தா நான் வந்து அவரோட என்ன செய்வேன்? நான் வந்து அவரோட விளையாடுவேன். I'll play with him. Blank if you don't study hard. அப்ப if clause வந்து செகண்டா வருது. இப்போ நாங்க வந்து result clause முன்னாடி எழுதுவோம். You will fail the exam நீங்க பரீட்சையில ஃபெயில் ஆவீங்க. நீங்க வந்து கடினமாக படிக்காட்டி. If Sachini catches the 6 o'clock train, சச்சினி வந்து 6 மணி ட்ரெயினை பிடிச்சா அவங்களால வீட்டுக்கு ஏர்லியா போக முடியும். She will go home early. If they like the house, அவங்களுக்கு வீடு பிடிச்சிருந்தா அவங்க அந்த வீட்டை வாங்குவாங்க. They will buy the house. I'll make some tea. நான் வந்து தேநீர் தயாரிக்கிறேன். இப்போ இதில் நாங்கள் if clause எழுதணும். If visitors come in the evening. Blank, I will tidy up the room. நான் வந்து என் அறையை சுத்தப்படுத்துறேன். So we can write if you help me. நீங்க எனக்கு உதவி செய்தா நான் என் அறையை சுத்தப்படுத்துறேன். Now let's read some more conditional
sentences. If I go to the market, I will buy what you want. மார்க்கெட்டுக்கு போனா நீங்க கேட்டதை நான் வாங்கி தரேன். If I pass the exam, I will organize a celebration party. எக்ஸாமில் நான் பாஸ் பண்ணுனா நான் கட்டாயம் ஒரு கொண்டாட்ட விழா ஒன்றை நான் அரேஞ்ச் பண்ணுவேன். If you feel sick, you must go to the doctor. உங்களுக்கு சுகம் இல்லாமல் இருந்தால் நீங்கள் கட்டாயம் டாக்டரை போய் பார்க்கணும். If I am not busy tomorrow, I will help you. நான் நாளைக்கு பிஸியாக இல்லாட்டி உங்களுக்கு நான் கட்டாயம் உதவி செய்வேன். If you work hard, you will win the prize. கடுமையாக உழைச்சா நீங்கள் கட்டாயம் பரிசை ஜெயிப்பீங்க. If you listen to me, you will understand what I mean. நான் சொல்கிறத கேட்டால் உங்களுக்கு நான் சொல்ல வாரது உங்களுக்கு கட்டாயம் விளங்கும். Now, let's look at conditional sentences type 2. Type 2 conditional sentences are used when the action or situation in the if clause is ரெண்டு சந்தர்ப்பம் கொடுத்துருக்காங்க. நாங்கள் எப்போ conditional clauses பாவிப்போமா? Type 2. 1. Unlikely to happen. அதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லாத பட்சத்தில் unlikely to happen or contrary to fact, that is the opposite of the real situation. இப்போ நாங்கள் முதலாவது ஒரு பார்ப்போம். unlikely to happen. If I saw a robbery, I would call the police. நான் ஒரு கொள்ளை நடக்கிறத பார்த்தேன்டா கட்டாயம் போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவேன். இது இப்போ நடக்கக்கூடிய ஒரு விஷயமா? சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நாங்கள் டைப் 2 கண்டிஷனல் கிளாஸ் பாவிப்போம். அதே நேரம் contrary to fact, அதாவது நடக்கிற விஷயத்துக்கு ஆப்போசிட்டாக இருந்தால், the opposite of the real situation, உண்மையான சிச்சுவேஷனுக்கு சந்தர்ப்பத்துக்கு எதிராக இருந்தால், if I knew his phone number, I would give him a call. எனக்கு அவரோட ஃபோன் நம்பர் தெரிஞ்சால் நான் அவருக்கு கால் பண்ணுவேன். ஆனால் ஃபோன் நம்பர் தெரியுமா? தெரியாது. அப்போ கால் பண்ணவும் மாட்டார். ஸோ இது ரெண்டு சந்தர்ப்பத்திலையுமே நடக்க முடியாத விஷயங்களுக்கு தான் நாங்கள் டைப் 2 பாவிக்கிறோம். ரியல் சிச்சுவேஷன், ஐ டோன்ட் நோ ஹிஸ் ஃபோன் நம்பர். இப்போ ரெண்டாவதுல உண்மையான நிலவரம் என்ன? அவருக்கு அவரோட ஃபோன் நம்பர் தெரியாது. ஃபார்ம் நாங்கள் இது எப்படி எழுத போகிறோம்? இஃப் கிளாஸ் இஃப் ப்ளஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். If I saw a robbery, simple past. நான் ஒரு கொள்ளையை கண்ணால பார்த்தனண்டா மெயின் கிளாஸ் ரிசல்ட் கிளாஸ் எப்படி இருக்கும்? would plus verb. would call the police. verb base form. so type 1ல if clause simple present, result clause simple future. type 2ல if plus simple past, result would plus verb. It is important to remember that although the past tense is used in the if clause, knew, saw, the meaning is either present or future, not past. நாங்கள் past form பாவிச்சாலும் அர்த்தம் என்னவா இருக்குது? if I saw a robbery. I saw a robbery நான் கொள்ளையை பார்த்தேன். if I saw a robbery நான் எதிர்காலத்தை பற்றி கதைக்கிறேன். நான் ஒரு கொள்ளையை பார்த்தால் அப்போ அந்த ஃபார்ம் past tenseல இருந்தாலும் அர்த்தம் என்னவா இருக்குது? எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கலாம் அல்லது நிகழ்காலத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கலாம். The main clause can come before the if clause. type 1 condition மாதிரியே main clause if clauseக்கு முன்னாடி வரலாம். I would give him a call if I knew his phone number. நான் அவருக்கு ஃபோன் பண்ணுவேன் அவரோட நம்பர் தெரிஞ்சிருந்தால். or if I knew his phone number, I would give him a call. அப்போ இந்த இடத்துல கமா ரொம்பவே முக்கியம். Verb can be used with any subject, plural or singular. இந்த டைப் 2 கண்டிஷனல் சென்டென்ஸில் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்குறீங்க. அந்த கற்பனை நடக்கிற சாத்தியக்கூறுகள் ரொம்பவே குறைவு.
அந்த நேர சந்தர்ப்பத்தில் நீங்கள் வந்து were வந்து சிங்குலருக்கும் பாவிப்பீங்க, ப்ளூரலுக்கும் பாவிப்பீங்க. உதாரணமாக, if I were a bird, I would fly around the world. நான் ஒரு பறவையாக இருந்தால் நான் இந்த உலகத்தை சுற்றி வருவேன். If I were a bird, ஜென்ரலாக நான் வந்து I was என்று தான் எழுதுவோம். ஆனால் டைப் 2 கண்டிஷனல் சென்டென்ஸுக்கு நாங்கள் were பாவிக்கிறோம். If he were here, he would help us. அவர் இங்கே இருந்தால் எங்களுக்கு உதவி செய்வார். ஆனால் அவர் இங்கே இருக்கிறாரா? இல்லை. அந்த சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் வந்து were பாவிக்கிறோம். However, nowadays, people tend to use was with singular subjects. இதுதான் சரியான ஃபார்மாக இருந்தாலும் நிறைய பேர் வந்து எப்படி பாவிக்கிறாங்க? If I was a bird, I would fly around the world. wereக்கு பதிலாக wasம் பாவிக்கிறாங்க. If he was here, he would help us. அப்போ இப்போ உள்ள காலகட்டத்தில் நாங்கள் வந்து if I were a bird என்றாலும் கரெக்ட் தான், if I was a bird என்றாலும் கரெக்ட் தான். ஸோ உங்களுக்கு இது ரெண்டில் எது உங்களுக்கு ஞாபகம் வச்சிருக்க ஈஸியாக இருக்குமோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். Now let's look at activity 7. Match the clauses and form meaningful sentences. நாங்கள் வந்து சரியா இதை வந்து இணைக்கணும். If I knew Sahan's address, எனக்கு சஹண்ட அட்ரஸ் தெரிஞ்சிருந்தால் I would send him a birthday card. அவரோட அட்ரஸ் தெரிஞ்சிருந்தா நான் அவருக்கு பர்த்டே கார்டை அனுப்பி வச்சிருப்பேன். I would sail around the world. நான் உலகத்தை சுற்றி வருவேன். If I had a ship. எனக்கிட்ட ஒரு கப்பல் இருந்தால். கப்பல் எல்லாம் இருக்கிற வாய்ப்புகள் இருக்குமா? இருக்காது. If today was Monday, இன்றைக்கு திங்கட்கிழமையா இருந்தால் there would be more vehicles on the road. ரோட்ல வந்து இன்னும் அதிகமான vehicles வந்து இருக்கும். I would learn to play a musical instrument. நான் வந்து ஒரு இசைக்கருவியை வாசிக்க கற்றுக்கொள்ளுவேன். If I had more time. எனக்கு இன்னும் அதிகமாக நேரம் இருந்தால். If we had more rain. எங்களுக்கு இன்னும் அதிகமாக மழை வீழ்ச்சி இருந்துச்சுண்டா the crops would grow better. தாவரங்கள் எங்களோட பயிர்ச்செய்கை எல்லாம் இன்னும் நல்லா வளரும். If my uncle had a motorbike. இந்த மாமா கிட்ட மோட்டார் பைக் கொண்டிருந்தா he would take me for a ride. அவர் என்ன ஒரு ரோட்ல ரைடு கொண்டு கூட்டி கொண்டு போவார். What would happen? என்ன நடக்கும்? If the earth suddenly stopped spinning. பூமி திடீரென்று சுத்துறத நிப்பாட்டினார். இப்படி நீங்க வந்து சரியான clausesோட இணைச்சு பார்க்கணும். Now let's look at some more type 2 conditional sentences. If she knew the answer, she would win the prize. அவங்களுக்கு பதில் தெரிஞ்சா கட்டாயம் பிரைஸை வின் பண்ணுவாங்க. ஆனால் ரியல் சிச்சுவேஷன் என்ன? But she doesn't know the answer. If he had enough experience, the manager could hire him, but he doesn't. If I had your phone number, I would call you, but I don't have your phone number. If you came to the party, we would have a lot of fun, but you are not coming to the party. நீங்க விழாவுக்கு வந்தா எங்களுக்கு நல்ல சந்தோஷமா இருக்கும், ஆனா நீங்க வரல. If he had time, he would study well for his exam, but he doesn't have time. இந்த bracketsல இருக்கிறதான் real situation, அதற்கு ஆப்போசிட்டா நடக்குது. If it didn't rain, we would go on a picnic. மழை பெஞ்சிருக்காட்டி நாங்கள் கட்டாயம் பிக்னிக் கொண்டுக்கு போயிருப்போம். பட் it is raining. ஆனால் மழை பெய்கிறது தான் இங்கே உண்மை. Activity 8. Reading. Physical fitness and the value of exercise. உடல் தகுதி. நாங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோம்ன்றதை பற்றியும் உடற்பயிற்சியின் முக்கியத்துவத்தையும் தான் நாங்கள் இப்போ வாசித்து பார்க்க போகிறோம். Physical fitness refers to being healthy in body. உடல் ஆரோக்கியம் என்றது
உடல் தகுதி என்றது என்னவா இருக்கு? நாங்க ஆரோக்கியமாக இருக்கிறது தான். Being physically fit gives us the ability to engage in daily activities and sports without being unduly tired. நாங்கள் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் நாளார்ந்த வேலைகளையும் செய்து கொண்டு ஒரு விளையாட்டையும் செய்து பார்க்க முடியும். ஆனால் இதை செய்கிற நேரமெல்லாம் ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு சோர்வு எங்களுக்கு வராது. Together with nutrition, rest and relaxation, physical exercises also play a major role in determining the level of a person's physical fitness. Together with நாங்கள் ஊட்டச்சத்தா இருக்கலாம், ஓய்வெடுக்கிறதா இருக்கலாம், ரிலாக்ஸ் பண்ணுறதா இருக்கலாம், இப்படி எல்லாமும் சேர்ந்து அதே நேரம் உடல் பயிற்சியும் முக்கிய பங்கு வகிக்குது. என்னத்திற்கு? ஒரு ஆளோட உடல் தகுதியை நிர்ணயிக்க. There are many ways that exercises help us to be healthy. நிறைய வழிகள் இருக்கு. உடல் பயிற்சி எப்படி எங்களை ஆரோக்கியமா வச்சிருக்குண்டு. When we exercise, we burn calories, and when we burn calories regularly, we do not become overweight. நாங்க உடற்பயிற்சி செய்யற நேரம் we burn calories. எங்கட அந்த calories-ன்றதை நாங்க குறைக்கிறோம். And when we burn calories regularly, நாங்க முறைப்படி அதை தொடர்ச்சியாக நாங்க அந்த எங்கட சக்தியை நாங்க செலவழிக்கிற நேரம் நாங்க உடல் பருமன் அதிகரிச்சு கொண்டு போகாது. Thus, exercising is very useful in maintaining a healthy weight. ஆகையால் உடற்பயிற்சி என்றது ஒரு சமனான உங்களுக்கு ஆரோக்கியமான உடல் எடையை தக்க வைத்துக் கொள்றதுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயமாக இருக்கு. It also helps to improve heart and lung health besides increasing our energy levels. அதே நேரம் எங்கட இதயம் மற்றும் நுரையீரலோட ஆரோக்கியமும் அதிகரிக்குது. அதே நேரம் எங்கட எனர்ஜி லெவல்ஸ், எங்கட சக்தியும் அதிகரிச்சு இருக்கும். Another advantage is that regular physical exercises also contribute to preventing illnesses. இன்னொரு முக்கியமான பலன் என்னது? நாங்க தொடர்ச்சியாக உடல் பயிற்சி செய்து கொண்டிருக்கிற நேரம் எங்களுக்கு நோய்கள் வர்றதை நாங்க தடுக்கலாம். Exercising brings down unhealthy cholesterol levels and minimizes the risk of heart disease. உடற்பயிற்சி செய்யறனால ஆரோக்கியமற்ற கொலஸ்ட்ரால் அளவுகளை நாங்கள் குறைக்கலாம். அதே நேரம் இதய நோய்கள்லையும் இருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளலாம். Apart from that, அதை தவிர்த்து when you are physically active, you sleep better at night. நல்ல துடிப்பா நாள் மூலா இருந்தா நாங்கள் நைட்ல நல்லா தூங்கலாம். A good night's sleep relaxes and rejuvenates your body. நல்லா நைட் தூங்கி எழுமினா உங்களுக்கு காலையில நல்லா புதுசா பிறந்த மாதிரி நல்ல புதுப்பித்தலா இருக்கும். As a result, you feel refreshed and stress free. அதனால காலையில நல்லா துடிப்பா இருப்பீங்க. அதே நேரம் உங்களுக்கு எந்த விதமான ஸ்ட்ரெஸ், மன உளைச்சலும் இருக்காது. In modern society, இந்த நவீன சமூகத்துல addiction to television, smartphones and computers tends to keep people away from physical activities. தொலைக்காட்சிக்கு, கையடக்க தொலைபேசிக்கு, அதே நேரம் கணினிக்கு அடிமையாக இருக்கிறனால மக்கள் உடலால உழைக்கிறதோ உடற்பயிற்சி செய்யறதோ ரொம்பவே குறைவாக இருக்கு. This is very harmful to our health. இது எங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே மோசமான விளைவை கொடுக்கும். Contrary to what some may believe, exercising does not have to be tedious or monotonous. Contrary to what some may believe, அதாவது ஒரு சிலர் நினைக்கிறதுக்கு மாறாக உடல் பயிற்சி கட்டாயம் சலிப்பான ஒரே மாதிரியான விஷயமாக இருக்க தேவையில்லை, போர் அடிக்கிற விஷயமா இருக்க தேவையில்லை. It does not have to be merely stretching, running or lifting weights. அது வெறும் stretching, நேரம் ஓடுறது, நேரம் வெயிட் தூக்குறதா இருக்க தேவையில்லை. It can be an enjoyable activity such as hiking, swimming, cycling or dancing. அதே நேரம் அது ரொம்பவே ஒரு என்ஜாயபிள் ஆக்டிவிட்டியாகவும் இருக்கலாம். ஸ்விம்மிங், நீச்சல் அடிக்கிறது, சைக்கிள் ஓட்டுறது, டான்சிங், நடனம் ஆடுறது,
இப்படியாவும் நீங்கள் உடற்பயிற்சி செய்யலாம். You can turn it into a social event which you can enjoy with your friends. அதே நேரம் இதை நீங்கள் ஒரு சமூக நிகழ்ச்சியாக மாற்றலாம். எப்படி? உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட இதை நீங்கள் சேர்ந்து செய்கிற நேரம். This way it will boost not only your physical well-being but your mental well-being too. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து உடற்பயிற்சி இப்படியெல்லாம் செய்கிற நேரம் உங்களோட உடல் ஆரோக்கியம் மட்டுமில்லை, உங்களோட மனநலமும் ரொம்பவே நல்லா இருக்கும். Now let's look at the questions. Read the text and complete the diagram. Physical exercises help to. Physical exercisesனால எங்களுக்கு என்ன விதமான நல்லதுகள் எல்லாம் நடக்குதுன்னு நாங்கள் நிறைய பார்த்தோம். அதை இப்போ நாங்கள் ஒன்றொண்டா எழுதுவோம். முதலாவதாக நாங்கள் என்ன எழுதலாம்? Maintain a healthy weight. ரெண்டாவதாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னவா இருந்து எங்களோட இதயம் மற்றும் நுரையீரலோட ஆரோக்கியமும் அதிகமாக இருக்கும். மூன்றாவதாக stay refreshed and stress free. உற்சாகமாக இருக்கலாம். Then we can also write rejuvenate your body. Last one we can write improve mental well-being. Find synonyms for these words from the text. Dull. Dull and bore அடிக்கிற விஷயம் என்ன நாங்க பார்த்தோம். Monotonous. ஒரே மாதிரி எக்ஸசைஸ் செய்கிறது. Restore. புதுப்பிக்கிறது. Rejuvenate. Reduce. குறைக்கிறது. Minimize. Find words from the text that have opposite meanings to these words. Opposite meanings. Useless, useful. Healthy, unhealthy. இதெல்லாம் டெக்ஸ்டில் நாங்கள் இப்போ வாசிச்சோம். Disadvantage, advantage. Activity 9. Reading and writing. Step 1. Read the given short descriptions. இந்த சின்ன விவரங்களை நாங்கள் இப்போ வாசித்து பார்ப்போம். We touch many surfaces with our hands. எங்களோட கைகளால் நிறைய இடத்தை நாங்கள் தொடுறோம். Therefore, it is important to wash our hands before and after eating and after using the toilet. அதனால் ரொம்பவே முக்கியமானது என்னது? நாங்கள் சாப்பிட்ற முதலும் பிறகும் கைகளை கழுவணும். அதே நேரம் பாத்ரூமுக்கு போயிட்டு வந்த பிறகு, டாய்லெட் யூஸ் பண்ண பிறகும் நாங்கள் கட்டாயம் கைகளை கழுவ வேண்டும். இம்யூனைசேஷன். இம்யூனைசேஷன் என்றால் என்ன? மினிமைசஸ் த ரிஸ்க் ஆஃப் கெட்டிங் டேஞ்சரஸ் டிசீசஸ் லைக் போலியோ, டிப்தீரியா அண்ட் டியூபர்குலோசிஸ். இம்யூனைசேஷன் நாங்கள் தடுப்பூசி போட்டுக்கொள்றனால ரொம்பவே பயங்கரமான நோய்கள்னால போலியோ, டிப்தீரியா, டியூபர்குலோசிஸ்னா காசநோய், இதெல்லாம் எங்களுக்கு வராமல் நாங்கள் தடுக்கிறோம். Getting yourself vaccinated at the right time is a must to prevent such diseases. சரியான நேரத்தில் தடுப்பூசி போட்டுக்கொள்றதுன்றது இந்த மாதிரி நோய்களை தடுக்கிறதுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். Diseases can spread through personal items like towels, combs,
dining plates and drinking glasses. நோய் வந்து எப்படி பரவுது? ரொம்பவே எங்களுக்கு நாங்கள் பாவிக்கிற பொருட்களான டவலாக இருக்கலாம், துவாயாக இருக்கலாம், சீப்பு, அதே நேரம் வந்து டைனிங் பிளேட், எங்களோட கோப்பை, தட்டு, அதுலேருந்து நாங்கள் குடிக்கிற கிளாஸ். Therefore, they should not be shared with anybody. ஆகையால் அதை நாங்கள் யாரோடையும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. Inactive lifestyle is unhealthy. Inactive, துடிப்பில்லாமல் உட்கார்ந்த இடத்துல இருக்கிறதுங்கிறது வந்து உங்களுக்கு ஆரோக்கியமற்றது. Doing exercises regularly helps our bodies to be strong and healthy. தொடர்ச்சியாக உடற்பயிற்சி செய்கிறது வந்து எங்களோட உடம்பை வந்து ரொம்பவே சக்தியானதாகவும் ஹெல்தியாகவும் ஆரோக்கியமானதாகவும் வச்சுக்கொள்ளும். Vitamins give us immunity against diseases. நோய்களுக்கு எதிராக எங்களுக்கு வந்து விட்டமின்கள் வந்து எங்களுக்கு ஊட்டச்சத்து கொடுக்குது. Taking a balanced meal with plenty of fruit and vegetables helps us to fight diseases. தடுப்பூசி மட்டும் இல்லை, நாங்கள் வந்து சரியான உணவையும் சாப்பிடணும். நிறைய பழங்கள், மரக்கறிவைகளை சாப்பிட்டாதான் எங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். We need enough sleep to restore our bodies. தேவையான அளவு எங்களுக்கு நித்திரை தேவை நைட்டில். அப்போ தான் எங்களோட உடல் வந்து புத்துணர்ச்சி பெற்றிருக்கும் அடுத்த நாளுக்கு. Sleep also helps our bodies to grow and strengthen our memory. நல்லா தூங்கினா தான் எங்களோட ஞாபக சக்தியும் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். Now we have a matching activity. Match the following words with their definitions. இப்போ நாங்கள் இதை மேட்ச் பண்ணி பார்ப்போம். முதல்ல வாசிச்சதுல இருந்த வேர்ட்ஸ் தான் இது. Unhealthy, not good for your health, ஆரோக்கியமற்றது. Immunization, the process, the நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டு வரதுக்கு தான் நாங்கள் தடுப்பூசி போடுவோம். The process of protecting a person or animal from an infectious disease by putting a substance into the body that makes it produce antibodies. Regularly, தொடர்ந்து. With equal or similar amounts of space or time between one and the next. Restore, புதுப்பித்தல், to return something or someone to an earlier good condition or position. Disease, நோய். An illness of people, animals, plants, etc. caused by infection or a failure of health. தொற்று நோயாகவும் இருக்கலாம், அதே நேரம் எங்களோட உடல் ஆரோக்கியம் இந்த தேவையில்லாத சாப்பாடுகளை சாப்பிட்றனாலையும் வர்ற நோயாக இருக்கலாம். Step 2. Now, rewrite the following jumbled sentences correctly. நாங்கள் வந்து குழப்பி போட்டிருக்காங்க, இந்த வார்த்தைகளை சரிப்படுத்தி எழுதணும். Hands wash using before and eating, toilet after, the and after. Wash hands before and after eating and after using the toilet. Second one, don't, personal, such towels with combs, share, belongings, as, others, and. முதலாவது நாங்கள் எப்படி ஆரம்பிக்கணும்? Don't share personal belongings such as towels and combs with others. Capital. Regularly do to be and healthy strong exercises. So do exercises regularly, to be 4th and 5th,
to be strong and healthy. Diseases get dangerous vaccinated against. உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. Get vaccinated against dangerous diseases. Balanced, eat plenty with meal, vegetables, a fruit of ant. So, first one is eat a balanced meal with plenty of fruit and vegetables. Sleep, get enough. Get enough sleep. போதிய அளவு தூக்கம். Now, let's look at step 3. Dengue has become an epidemic in Sri Lanka due to our negligence. Dengue, நாங்க தமிழ்ல டெங்கு என்று சொல்லுவோம், ஆங்கிலத்தில் டெங்கி என்று சொல்லுவோம். டெங்கு நோயானது இலங்கையில் மிகப்பெரிய ஒரு தொற்றாக பரவி இருக்கு. ஏன்? அது எங்கட கவனக்குறைவால. We have created unnecessary space for mosquitoes to breed excessively. நாங்க தான் நுளம்பு நல்லா பெருகிறதுக்கு தேவையில்லாத இடத்தெல்லாம் உருவாக்கி வச்சிருக்கோம். Yet, with a little effort and commitment, we can get rid of this menace. ஆனா ஒரு சின்ன முயற்சி மற்றும் அர்ப்பணிப்பு இருந்தா எங்களால இந்த பெரும் தொல்லையை நாங்க இல்லாமாக்க முடியும். Write 5 instructions on how to prevent dangerous types of mosquitoes from breeding rapidly. You may make use of the given vocabulary. நாங்க இப்ப இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதணும். அதாவது டெங்கு நோயை தடுக்கிறது எப்படி என்றதுக்கு இந்த வேர்ட்ஸை நாங்க பாவிப்போம். Let's look at the words. Clean, throw, leaves, rainwater, remove, gutters, buckets regularly, plant, containers, plants such as basil, repel mosquitoes, environment, don't, turn over, hold out. Empty, drain or cover all things that can and may hold standing water. எந்தெந்த பாத்திரங்கள் எந்தெந்த பொருட்கள் எல்லாம் தண்ணீர் தேங்கி இருக்குமோ அதெல்லாத்தையும் நாங்க இல்லாம ஆக்கணும். Dispose of old tires, buckets, flower pots and other containers in your garden that collect water. எந்த இடத்துல எல்லாம் தண்ணி சேரும்? பழைய டயர்ல, பக்கெட்ல, வாளிகள்ல, பூந்தொட்டிகள்ல அதை எல்லாத்தையும் நாங்க க்ளீன் பண்ணிடணும். Change the water in bird baths at least once per week. Bird bath அதாவது பறவைகளுக்கு குடிக்கிறதுக்கும் அது விளையாடுறதுக்கும் தண்ணி ஒரு சிலாக்கள் வெளியில வச்சிருப்பாங்க. அதை ஒரு கிழமைக்கு ஒருக்கா சரி நீங்க அந்த தண்ணீரை மாத்தணும். Clean clogged roof gutters. அடைப்பட்டிருக்கிற கூரையில இருக்கிற அந்த பீலி எல்லாத்தையும் நீங்க க்ளீன் பண்ணணும்.
கட்டர்ன்றது வந்து அந்த தண்ணீர் போகிறதுக்கு செட் பண்ணி வச்சிருக்கிற இடம். Repair leaky outdoor taps that can create a pool of stagnant water. Leaky அதாவது டேப் வந்து ஒழுங்கா மூடுபடாட்டி தண்ணீர் சொட்டு சொட்டு சொட்டா வரும். அது சொட்டு சொட்டா தண்ணீர் வந்து ஒரு இடத்துல தேங்கும். அதுக்காக நீங்க வந்து டேப்பை வந்து திருத்தினீங்கன்னா அந்த தண்ணீர் தேங்குறதையும் நாங்கள் வந்து தவிர்க்கலாம். இப்படி நீங்க வந்து எம்டி, டிஸ்போஸ், சேஞ்ச், க்ளீன், ரிப்பேர் இதெல்லாம் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் வேர்ட்ஸ். இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்களும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதணும். லேர்னிங் பாயிண்ட், affixes, வெரி இன்ட்ரெஸ்டிங் லேர்னிங் பாயிண்ட். என்னன்னு நாங்கள் போய் பார்ப்போம். An affix is added to the beginning or the end of a word to form a new word. Affixes என்ன? ஒரு வார்த்தையில முதலாவதா சேர்க்கிற ஒரு சில எழுத்துக்கள் அல்லது வார்த்தையில பின்னாடி சேர்க்கிற ஒரு சில எழுத்துக்கள், அதை ரெண்டையும் செய்யறனால நாங்கள் ஒரு புதிய வார்த்தையை கிரியேட் பண்றோம். ஸோ ஹெல்தி, அன்ஹெல்தி, பொலைட், impolite, neat, neatness. Prefixes, suffixes. Prefixes என்ன? Added to the beginning of a word. அப்ப unன்றது வந்து prefix. நாங்கள் வந்து ஒரு வார்த்தையில் முன்னுக்கு வந்து ஆட் பண்ணுவோம். Suffixes என்ன? Added to the end of a word. வார்த்தையில கடைசியில் எழுதுவோம். So for example, unhappy, disadvantage, impatient. இதிலிருந்து பார்க்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹாப்பியோட ஆப்போசிட், அட்வான்டேஜோட ஆப்போசிட், பேஷண்ட் ஆப்போசிட் எல்லாத்தையும் நாங்கள் ப்ரிஃபிக்ஸஸ் ஆட் பண்ணி தான் கிரியேட் பண்ணுறோம். ஃபுல், fully, beautiful, beautifully, useless, fitness, agreement, recommendation or recommend, prevent or prevention, adore, adorable, sad, sadly. இப்படி சஃபிக்ஸஸ் ஆட் பண்ணியும் நாங்கள் வந்து புதிய வார்த்தைகளை கிரியேட் பண்ணுறோம். புதிய வார்த்தைகள்ண்டா என்ன? எல்லா நேரமும் புதிய அர்த்தம் வருமா? இப்போ வந்து ஹாப்பிக்கும் அன்ஹாப்பிக்கும் அர்த்தம் வித்தியாசம் இருக்கு. ஆனால் இதில் வந்து சேடுக்கும் சேட்லிக்கும் அர்த்தம் வித்தியாசம் இருக்கா? இல்லை. ஆனால் வேறொன்று மாறி இருக்கு. அதுதான் வேர்ட் கிளாஸ். Prefixes change the meaning of the word. Prefix ஆட் பண்ணீங்கன்னா வார்த்தையோட அர்த்தம் மாறும். Suffixes change the word class. அதாவது forget வந்து ஒரு verb, ஆனால் forgetful என்றது adjective. அப்போ FUL என்ற வார்த்தையை ஆட் பண்ணி நாங்கள் ஒரு adjective கிரியேட் பண்ணியிருக்கோம். happy வந்து adjective, happiness என்றது வந்து ஒரு noun. angry, கோபம் வந்து adjective, angrily என்றது ஒரு adverb. He angrily walked away, அதாவது ஒரு கோபமா நடந்து போனார். நாங்கள் வந்து இதை வைத்து இப்போ வந்து ஒரு சில சென்டென்சஸ் எழுதி பார்ப்போம். I always forget to take my water bottle home. நான் எப்பயுமே தண்ணீர் போத்தலை வீட்டுக்கு கொண்டு போக மறந்துடுவேன். ஸோ இங்கே வந்து forget என்றது வந்து verb-ஆக இருக்கு, மறந்துடுவன் என்றது. ஆனால் நாங்கள் forgetful adjective எழுதணுமெண்டா we can write he is a very forgetful person. அவருக்கு மறதி கூட. ஸோ இந்த இடத்துல வந்து forgetful என்றது வந்து adjective-ஆக நாங்கள் மாற்றி எழுதியிருக்கோம். ஸோ சஃபிக்ஸை செட் பண்ணுறதுனால பொதுவாக எது மாறுது? பொதுவாக மாறுறது வந்து வேர்ட் கிளாஸ் தான், அர்த்தங்கள் மாறுறது கிடையாது. நாங்கள் இன்னொரு உதாரணம் எழுதுவோம். We calmly spoke to the angry child.
நாங்கள் வந்து ரொம்பவே அமைதியாக அந்த கோபக்கார பிள்ளையோட கதைச்சோம். ஸோ angry child. இந்த இடத்துல வந்து angry வந்து adjective. அதே நேரம் நாங்கள் வந்து angrily என்றது adverb எழுதுனா நாங்கள் வந்து இங்கே எழுதலாம் he spoke angrily. ஸோ இந்த இடத்துல வந்து angrily வந்து ஒரு adverb. Now let's move on to the activity. Activity 10. Grammar and vocabulary. Add the prefixes un, dis, im, in to form the opposites of these words. நான் முதல்ல சொன்னேன் prefixes add பண்ணி நாங்கள் opposite words antonyms வந்து create பண்ணலாம். இப்போ இதில் வந்து நாங்கள் சரியான prefix எழுதுவோம். wrap, unwrap, ability, inability, agree, disagree, possible, impossible, connect, disconnect, தொடர்பு துண்டிக்கப்படுறது, fold, unfold, பிரிக்கிறது. Activity 11. Complete the words with the suitable affixes to form meaningful words. Meaningful words முதல்ல நாங்க இணைச்சு பார்ப்போம். Untidy, unclear, unwanted, தேவையில்லை. Dislike, எனக்கு பிடிக்காத விஷயம். Immobile, imbalance. Immobile என்ற அசையாம இருக்கிறது. Our, hourly. Comfort, comfortable. Suit, suitable. Govern, government. Toothless, treatment, sweetness, toothless. Now let's write the words carefully. You can start with untidy, unclear, unwanted. And we can write dislike, immobile, and imbalance. Then we can write hourly, comfortable, suitable, government, treatment, sweetness, toothless. Now let's look at activity 12. Complete each sentence using the word given in brackets in its correct form. Correct form. அப்ப நாங்க prefix இல்லாட்டி suffix add பண்ணி correct form மாத்தி எழுதணும். The little puppy is adorable. ரொம்பவே cute இருக்கிறது தான் adorable என்று சொல்லுவோம். The baby played happy with his toys. இங்க நாங்க adverb எழுதணும் happily. The two companies signed an agree yesterday.
ஒப்பந்தம் எழுதுறத நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்? அக்ரிமெண்ட். We still haven't found a suit actor for the character. ஒரு பொருத்தமான நடிகர். So suitable. Suitable. Suit அண்டா பொருத்தம், suitable அண்டா பொருத்தமான. Thank you for the books you lent me. நீங்க எனக்கு கடனா கொடுத்த புத்தகங்களுக்கு ரொம்ப நன்றி. They were very They were very useful. ரொம்பவே பிரயோசனமாக இருந்துச்சு. Now let's look at some more sentences. The patient is dangerously ill. நோயாளி ரொம்பவே மோசமாக உடல் நிலையில இருக்கிறார். Child is the best time to build honesty in a person. சிறு பிராயத்துல தான் நேர்மையை ஒரு ஆள்கிட்ட வளர்க்கலாம். So childhood. I'd like the free to travel all over the world. உலகம் பூரா சுத்தி வர்ற சுதந்திரம் எனக்கு இருக்கணும்ன்ற ஆசை இருக்கு. So freedom. Kind is something almost everyone appreciates. கருணை உள்ளம் படைத்தது. So kindness. அதை எல்லாருமே அதை appreciate பண்ணுவாங்க. The blank of all his sentences is very clumsy. அவரோட வசனங்கள் எல்லாமே கொஞ்சம் குளறுபடியாவே இருக்கு. The construction. Our blank will last forever. Friend. எங்கட நட்பு காலத்துக்கும் நீடிக்கும். So our friendship. Friend என்றா நண்பர். Activity 13 is a listening activity. Now let's first of all hear what they have to say. In this listening lesson, you will hear a dialogue between a doctor and a patient. ஒரு வைத்தியருக்கும் அவரோட patient நோயாளிக்கும் இடையிலான ஒரு dialogue தான் இது. Listen to it and select the correct answer. முதலாவதா நாங்க dialogue வாசிச்சு பார்ப்போம். Doctor, hello, what seems to be the problem? Patient, I have a sore throat and a runny nose. Doctor, have you got a fever? Patient, no, but I have a headache. Doctor, how long have you had these symptoms? Patient, for 2 days. Doctor, let's see. Open your mouth, please. I think you have got the flu. Patient, would I have to rest for a long time? Doctor, no. Take these tablets 3 times a day after meals. Drink plenty of fluids and stay in bed. You'll be fine in about 2 days. Patient, okay, thanks. இப்போ டாக்டர் பேஷண்ட் கிட்ட சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோய் அறிகுறிகளை நம்ம கேட்டு அவரை டயக்னோஸ் பண்ணி மருந்து கொடுத்து அனுப்புறாரு. The patient's symptoms-ஆ அவருக்கு நோய் அறிகுறி என்னவாக இருந்தது? அவருக்கு sore throat-உம் runny nose-உம் இருந்தது. So a sore throat, a headache and a runny nose. தொண்டை கரகரப்பும் தலைவலியும் மூக்கு அவருக்கு தும்மலாவே மூக்கு சளியாவே இருந்திருக்கு. The patient has high fever or no fever? பேஷண்ட்டுக்கு காய்ச்சல் இருந்ததா? இல்லை, no fever. The patient has had the symptoms for, பேஷண்ட்டுக்கு எவ்வளவு நாள் இந்த சிம்டம் இருந்திருக்கு? அவருக்கு 2 நாளைக்கு இருந்திருக்கு. The patient should take the medicine blank times a day. எத்தனை தடவை ஒரு நாள்ல எடுக்கணும்? அவருக்கு 3 times a day after meals. 3 தடவை சாப்பிட்டுக்கு பிறகு எடுக்கணும். The patient should drink plenty of water and other fluids, only a glass of water at a time. இல்ல, நிறைய தண்ணீரும் மற்ற திரவாகாரமும் அவர் சாப்பிடணும்னு டாக்டர் சொல்லி இருந்தார். Activity 14. Look at the picture and prepare a short description about the picture of the hospital.
எங்களுக்கு வந்து ஒரு வைத்தியசாலையோட படத்தை கொடுத்துருக்காங்க. ப்ரெசென்ட் யுவர் டிஸ்கிரிப்ஷன் டு த கிளாஸ். அதை நீங்கள் விபரித்து உங்களோட வகுப்பறையில் எல்லார் முன்னுக்கும் சொல்லி காட்டணும். யூ மே யூஸ் த vocabulary given below. கீழே கொடுத்துருக்கிற சொற்களை பாவித்து நீங்கள் ஷார்ட் டிஸ்கிரிப்ஷனை எழுதலாம். படம் என்னவா இருக்கு? படம் வந்து வார்ட் ஓபிடி, அவுட் பேஷண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டை தான் நாங்கள் ஓபிடி என்று சொல்லுவோம். நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் வீல் சேரில் இருக்கிறார், இன்னொருத்தர் ஸ்ட்ரெச்சரில் இருக்கிறார், ஒரு அம்மா வந்து குழந்தைய கையில் வச்சு கொண்டிருக்காங்க, நர்ஸ் மாதிரி இருக்காங்க, நிறைய க்ரௌடடாகவும் இருக்குது. இப்போ இந்த வேர்ட்ஸை நாங்கள் வாசித்து பார்ப்போம். அட்மிஷன்ஸ், ஓபிடி or outpatients department, wards, wheelchair, helping, nurse, line or queue, stethoscope, kneeling, doctor, trolley, pushing. The nurse தான் இந்த வீல் சேர்ல உட்கார்ந்துருக்கிற ஆள் முன்னாடி மண்டி போட்டு உட்கார்ந்துருக்காங்க. Now let's read this short description. This is a picture of the OPD, outpatients department of a hospital. There is a patient on a trolley. ஒரு ட்ராலிக்கு மேலே வந்து ஒரு பேஷண்ட் இருக்கிறார். A doctor is standing near the trolley. ஒரு வைத்தியர் வந்து அந்த ட்ராலிக்கு பக்கத்தில் நிற்கிறார். ஸோ கட்டாயம் ப்ரெப்போசிஷன்ஸை கவனமாக நீங்கள் பாவிக்கணும். He has come out of the ward to check the patient. அவர் வார்ட்லேருந்து வெளியில் வந்து இந்த நோயாளியை செக் பண்ணி பார்க்குறார். He is wearing a stethoscope. டாக்டர் அண்டா கட்டாயம் ஸ்டெத்தஸ்கோப் போட்டிருப்பாங்க தானே. A member of the support staff is pushing the trolley. ஒரு வைத்தியசாலை இயங்கணுமெண்டா அங்கே டாக்டரும் நர்ஸும் இருந்தால் பத்தாது, இந்த ட்ராலியை தள்ளுறாக்கள், க்ளீன் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருமே எங்களுக்கு முக்கியம். அப்போ அவங்களில் ஒருத்தர் வந்து அந்த ட்ராலியை தள்ளுறாங்க. There's another patient on a wheelchair. இன்னொரு நோயாளி வந்து வீல் சேரில் உட்காந்துருக்கிறார். A nurse is helping him while kneeling on the floor. தரையில் அமர்ந்து அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க. There are many people seated on chairs. They are waiting to consult doctors. நிறைய பேர் சேரில் உட்காந்துருக்காங்க. எல்லாருமே டாக்டர்ஸை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்காங்க. Activity 15. Write a small description about the picture of the hospital using the vocabulary given above. இப்போ நீங்கள் வந்து நீங்களா ஹாஸ்பிட்டலில் வேறு பார்ட்ஸும் இருக்குன்னு தானே, அந்த மாதிரி இன்னொரு இடத்தை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு அக்யூரேட்டாக நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. Now we will look at what we learned. இன்னைக்கு நாங்கள் வந்து முக்கியமான ஒரு கிராமர் இது பார்த்தோம். அதுதான் கண்டிஷனல் சென்டென்சஸ். அதில் நாங்கள் டைப் 1 and 2, டைப் 1, டைப் 2 ரெண்டு விதமான கண்டிஷனல் சென்டென்சஸ் பார்த்தோம். டைப் 1 வந்து என்ன மாதிரி? லைக்லி சிச்சுவேஷன்ஸ், நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள். டைப் 2 வந்து அன்லைக்லி சிச்சுவேஷன்ஸ். இப்போ இதில் வந்து எங்களுக்கு இஃப் கிளாஸ் அண்ட் ரிசல்ட் கிளாஸ், அதுக்கு நாங்கள் டென்சஸ் பார்த்தோம் தானே. ஸோ இஃப் அண்ட் ரிசல்ட். இப்போ வந்து டைப் 1 லைக்லி சிச்சுவேஷன்னா இஃப் கிளாஸ் என்னவா இருக்கு? இஃப் கிளாஸ் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட்ல இருக்கு. ரிசல்ட் கிளாஸ் வந்து சிம்பிள் ஃபியூச்சர்ல இருக்கு. டைப் 2 அன்லைக்லி சிச்சுவேஷன்ல வந்து இஃப் கிளாஸ், ரிசல்ட் கிளாஸ் எப்படி இருக்கு? இஃப் வந்து சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கு. ரிசல்ட் கிளாஸ் வந்து would plus base form of the verb.
அதே நேரம் நாங்கள் affixes பற்றி படித்தோம், pictures describe பண்ணுறது எப்படி என்றும் படித்தோம். Now we have come to the end of Unit 9 Pupils book activities. Now let's go and write the answers for Unit 9 Workbook activities as well.